ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து அருமையான ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். மீன் குழம்பு எல்லாத்துக்குமே பிடிக்கும். நான் வந்து இன்றைக்கி எந்த மீன் போட்டு செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அருமையான ஒரு மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் வந்து 2 கிலோ மீன் எடுத்துருக்கிறேன். இது வந்து பாதி வந்து நான் வந்து குழம்பு வச்சுருவேன், பாதி வந்து ஃப்ரை பண்ணிடுவேன். இது வந்து என்ன மீன் அப்படின்ட்டு நான் வீடியோவுக்கு நடுவில் சொல்கிறேன், இல்லைன்னா லாஸ்ட்டில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து ஒரு நடுவு முள் மட்டும்தான் இருக்கும். இந்த மீனில் நிறைய முள்ளெல்லாம் இருக்காது, வெறும் நடுவு முள் மட்டும்தான் இருக்கும் இந்த மீன். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த மீனில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு இது வந்து நல்லா பரட்டி வச்சுருங்க. இது கூட வந்து ஒரு 3 மத்தி மீன் போட்டிருக்கிறேன். இந்த மத்தி மீன் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. மத்தி மீன் போட்டிருக்கேன். இது வந்து லாஸ்ட்டில் தான் போடணும். இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து வச்சுருங்க. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயம் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் நிறையா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கட்டி பூண்டும் உங்களோட விருப்பம் வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் பூண்டு போட்டால் குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கிறேன். இது அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அரை மூடி தேங்காய், ஒரு 4 தக்காளி, பச்சையாக தான் தக்காளி போட்டு நம்ம அரைக்கணும். தேங்காயும் தக்காளியும் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம வந்து குழம்பு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் இருக்குதோ அது நீங்கள் எது யூஸ் பண்ணிங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றினா நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஸ்பூன் கடுகு போடும்போது எப்போவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. பிஸ்னஸாக இருந்தால், பெரியவங்க செய்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ 1 ஸ்பூன் அதிலே வெந்தயம் வந்து கண்டிப்பாக போடணும். அப்போ தான் வந்து வாசனையே நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுக்கிறோம் பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றாவே நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வரணும். இந்தளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து மீடியமாக வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக நான் வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூனு, 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள். இதை வந்து இந்த புளி தண்ணியில் நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் குழம்பு. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மீன் குழம்பு மசாலா கூட போட்டுக்கலாம். அப்படி மீன் குழம்பு மசாலாவும் இல்லை அப்படின்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது மட்டும் நீங்கள் கலந்து கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நான் வந்து இதில் ஊற்றிடுறேன். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள், புளியோட மசாலா போட்டது. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிற இந்த தக்காளியும் தேங்காயும் பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ குழம்பு திக்னஸ் வேணுமோ, தண்ணியாட்ட வேணுமோ அதோட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தக்காளி வதங்கும்போது கொஞ்சம் போட்டுக்கிறோம், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதாவது உப்பு காரம் பத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். மிளகாத்தூள் இல்லைனாக்கா அந்த குழம்பு மிளகாத்தூள் எது இருக்கோ அது போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷமாக இதை வந்து நான் கொதிக்க வச்சுட்டுருக்கிறேன். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். இப்போ வந்து இந்த உங்கள் வீட்டில் யாராவது மீன் குழம்பு சாப்பிடாதவங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா மீன் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து எடுத்து வைக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க மீன் குழம்பு சாப்பிடாம. நான் வந்து ஒரு 6-7 பேர்த்துக்கு செஞ்சுருக்கிறேன். அதில் 2 பேர் மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க. இது வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு நம்ம மீன் போடாமல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த அளவுக்கு நான் வந்து குழம்பு எடுத்து வச்சுக்கிறேன் மீன் போடாமல். இப்போ வந்து நம்ம வந்து மீன் வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு ஊற வச்சுக்கிறோம்னா அந்த மீனில் அதில் போட்டுடலாம். போட்டு ஒரு சிம்மிலே ஒரு 3-4 நிமிஷம் வைங்க, நல்லா வெந்துடும். ஃபஸ்ட்டு இந்த மண்டையாட்டுக்கும் பாருங்கள், இந்த ஹார்டாக இருக்குமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இப்போ இது வந்து நான் வந்து என்ன மீன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இது வந்து அவுரி மீன். இதில் வந்து முள்ளே இருக்காது, நடு முள் மட்டும்தான் இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. முள் இல்லாமல் தான் நல்லா சாப்பிடுவாங்கள்ல, அவ்வளோதான். இது அவுரி மீன். நீங்களும் கிடச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக ஒரு 3 மத்தி மீன். எதுக்குனாக்கா இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்படி நல்லா அமுத்தி விட்ருங்க. அவ்வளோதான். ஒரு 3-4 நிமிஷம் இப்படியே சிம்மில் வச்சிட்டிங்கனாக்கா நல்லா வெந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 3-4 நிமிஷமாக நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும்.
சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி. வாசனை கம கமன்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் ரொம்ப மீனை போட்டு கிளறாதீங்க. வந்து ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும், சூப்பராக வெந்துடும். அவ்வளோதான். நீங்களும் இதேமாதிரி இந்த மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வந்து மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்கிற சமையலை நல்லா ரசித்து அன்போடு சமைங்க, ரொம்ப சூப்பராக வரும்.